வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பார்த்தீங்கன்னா Discrete Mathematics and BX4005 பேப்பர்ல இருக்கிற யூனிட் 2 மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அதாவது காம்பினேட்டோரியல் டாபிக்ல இருக்கிற டாபிக் ரெலவெண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். Permutation Problems இது வந்து நமக்கு செகண்ட் சாப்டராக கொடுத்துருப்பாங்க. இந்த சாப்டரில் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது பேசிக் ஃபார்முலா ரெலவெண்ட்டாக எப்படியெல்லாம் ப்ராப்ளம் கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கலாம். பெர்முட்டேஷன் அப்படின்னாலே நமக்கு Pன்னு நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். n ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய வேலை R ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ NPR அப்படி இருந்ததுன்னா இதுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n-1 n-2 அப் டு n-r+1, அதாவது n ஆப்ஜெக்ட் n-1 ஆப்ஜெக்ட் n-2 ஆப்ஜெக்ட் அப் டு r n-r-1ங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதோட எக்ஸ்பான்ஷன் கூட சொல்லலாம். இதை ஷார்ட் ஃபார்மாக மாற்றி என்ன எழுதுவாங்கன்னா NPR = n ஃபேக்டோரியல் பை n-r ஃபேக்டோரியல் நம்ம நோட் பண்ணாலும் நோட் பண்ணலாம். இது ஒரு டைப்பில் நம்ம ஃபார்முலாஸை சில ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நம்ம இன்னைக்கு கிளாஸில் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா NPR பெர்முட்டேஷன் ஃபார்முலாஸ்னாலே இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தேர்டாக சில ப்ராப்ளங்களை நம்ம யூஸ் பண்ணுறது NPR which is equal to n-r+1 into NPR-1, அதாவது இந்த டேர்ம் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டேர்முக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். NPR-1 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான் பேசிக் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக NPR ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம், பெர்முட்டேஷன் டாப்பிக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். எந்தெந்த இடத்துலலாம் எந்த மாதிரிலாம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் R if 5PR which is equivalent to 60? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் R? ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 5PR which is equal to 16 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் மேக்ஸிமம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. பட் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி கேட்டகரியில் இதே மாதிரி வேறு வேறு நம்பர்ஸில் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. 5PR which is equal to 60, அதாவது n வந்து இதில் 5, டோட்டல் ஆப்ஜெக்ட் 5, இதில் R சூஸ் பண்ணுறதுல நமக்கு பெர்முட்டேஷன் வேல்யூ நமக்கு 60 வருது. அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த 60யை நம்ம பெர்முட்டேஷன் ஆர்டரில் எழுதணும். எழுதிட்டு நம்ம ஈக்குவலண்ட் தானே, ஸோ நம்ம ஈக்குவலண்ட் கண்டிஷனில் செக் பண்ணாலே நமக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் NPR which is equal to n into n-1 n-2 n-r+1. இப்போ என்னென்னா 5PR லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. 60யை நம்ம 5 பேஸ் தான் எழுதணும். ஸோ 5 பேஸ் தான் எழுதுனா என்ன எழுதிக்கலாம்? 5 எடுத்திங்கன்னா 12, திருப்பி நம்ம LCM எடுத்திங்கன்னா 4. That is 5 into 4 into 3. 5 4s are 20, 20 into 3ங்கிறப்ப 60. இதை என்ன எழுதிக்கலாம்? 5P3ன்னு எழுதிக்கலாமா? அப்போது என்ன இங்கே 5 ஆயிடுச்சு, பெர்முட்டேஷனில் தான் நோட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னென்னு எடுத்துக்கலாம்? 3ன்னு நோட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஆரோட வேல்யூ 3. இந்த மாதிரி தான் இப்போ 5PR = 16 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 5 பேஸ்டாக 60 மாற்றிட்டு கம்பேர் பண்ணிங்கனாலே நமக்கு ஆரோட வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n if NP3 which is equal to 5NP2. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n வேல்யூ எப்படி பார்க்குறது? ப்ரீவியஸ் பார்த்ததில் ஆரோட வேல்யூ கேட்டிருந்தாங்க, இதில் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் ப்ரொசீஜர் தான். கிவன் NP3 = 5NP2. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க R வேல்யூ n வேல்யூனா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் NPR which is equivalent to n into n-1 n-2 up to n-r+1. இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். நமக்கு கொஸ்டினில் கொடுத்தது NP3 = 5NP2. ஸோ NP3 அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது என்னது? n into n-1 n-2, 5 அப்படியே இருக்கட்டும். அடுத்து NP2 இருந்தால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது n into n-1. ஸோ இந்த ஆர்டரில் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். NP3 இருந்தால் 3 டேர்ம்ஸ் நம்ம எழுதணும். NP2 இருந்தால் 2 டேர்ம்ஸ். இந்த 5ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? n-1 ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் n-2 which is equivalent to 5 எல்லாமே மல்டிபிள்ஸில் தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை n வேல்யூ மட்டும்தான். ஸோ n which is equal to 5 + 2 = 7. இந்த மாதிரி ப்ராப்ளமும் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். கேட்டாங்கன்னா நமக்கு இதே ப்ரொசீஜர் தான். எந்த ப்ராப்ளம் எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதே மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஆன்சர் கரெக்டு தானாங்கிறப்ப நீங்கள்
இந்த ப்ராப்ளம் இப்போ பேசிக் ப்ராப்ளம். இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெர்முடேஷன்ஸ் ரெலவெண்ட்டாக எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த என்னோட வேல்யூவை கொஷினில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவலண்ட்டாக வந்ததுன்னா கரெக்ட் தான் அப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸாமில் செக் பண்ணுறதுக்காக சொல்கிறது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஹவு மெனி வேஸ் கேன் லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் இந்தியா பி அரேஞ்ச்டு. ஸோ இந்தியாங்கிற வேர்டில் ஹவு மெனி வேஸ் எத்தனை வழிகளில் கேன் லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் கேன் பி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறப்ப INDIA இந்த வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ த வேர்ட் கண்டெய்ன்ஸ் 5 லெட்டர்ஸ் ஆஃப் இதில் ஒவ்வொரு லெட்டரும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஐங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, N 1 டைம் தான், D 1 டைம் தான், A 1 டைம் தான் இருக்குது. ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு 5 ஃபேக்டோரியல் வேஸில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரிப்பீட்டட் ஆகிற லெட்டர்ஸை நம்ம கீழே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பாசிபிள் வேஸ் ஆர் 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்ங்கிறது மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை I 2 டைம்ஸ் இருக்குது, N 1 டைம் தான் இருக்குது, D 1 டைம் தான் இருக்குது, A 1 டைம் தான் இருக்குது. இன்கேஸ் சில வேர்டில் இன்னொரு லெட்டரும் எனக்கு 2 டைம்ஸ் வருதுன்னா நீங்கள் கீழே அதே மாதிரி 2 டைம்ஸ்னால் 2 ஃபேக்டோரியல், 3 டைம்ஸ் வந்தது பெரிய வேர்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா 3 ஃபேக்டோரியல் போடுங்க. ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும். 5 4 3 2 1 டிவைடட் பை 2 தான் இருக்குது. 2 × 1 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். இல்லை நான் கேல்குலேட்டர்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 5 4 3ங்கிறப்ப 60 ways are possible. In 60 ways can letters of the word India be arranged நம்ம கன்க்ளூஷன் வரலாம். இந்த 2 மார்க் கொஷினாக கேட்பாங்க. இந்த மாதிரி 2 மார்க் கொஷின் எல்லாமே டேரெக்டாக ஃபார்முலா எழுதுகிற மாதிரி இல்லை நம்ம 1 or 2 லைன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த 3 ப்ராப்ளமும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழிக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.